அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன பதிவில் இந்தியாவோட ஜிடிபியை பற்றி பார்த்தோம். இந்தியாவோட ஜிடிபி யூஎஸ் டாலர் $4.11 ட்ரில்லியன். அப்புறம் பர் கேபிட்டா இன்கம் யூஎஸ் டாலர் $2,850 பர் பர்சன். அது மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த இந்தியாவோட ஜிடிபி யூஎஸ் டாலர் $4.11 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறது நம்ம நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்கள், இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், அது மாதிரி எல்லா மாநிலங்களுடைய ஜிடிபியை நம்ம கூட்டினோன்னா கிடைக்கிறது தான் இந்தியாவோட ஜிடிபி. நான் இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், நம்ம இந்தியா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி பேசணும்னு தேவையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடோட ஜிடிபி பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் $354 பில்லியன். அதே சமயம் பாகிஸ்தானோட ஜிடிபி பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் $338 பில்லியன். தமிழ்நாடு ஜிடிபியோட பாகிஸ்தான ஜிடிபி கம்மி. பொருளாதாரத்தில் பாகிஸ்தான் நம்ம தமிழ்நாடோட கம்மி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடோட பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பர் கேபிட்டா இன்கம் யூஎஸ் டாலர் $3,503 பர் பர்சனுக்கு. அதே சமயம் பாகிஸ்தானோட பர் கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் $1,461. இது ரொம்ப கம்மி. நம்மளோட வாழ்க்கை தரம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு வர்சஸ் பாகிஸ்தான் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை தரம் ஒரு 2.4 டைம்ஸ் 2.4 மடங்கு பாகிஸ்தானோட நம்ம பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போதே பாகிஸ்தான் நம்மளோட ரொம்ப சின்ன பொருளாதாரத்தில் ரொம்ப சின்ன கண்ட்ரி தான். அதனால் நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணி பேசணும்னு தேவையே கிடையாது. நான் கம்பேர் பண்ண வேணான்னு சொல்ல வரல. நீங்கள் பாகிஸ்தான் வெர்சஸ் தமிழ்நாடு பார்த்தாவே அவங்க தமிழ்நாடோட ரொம்ப கம்மி தான். இந்தியா பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட மோர் தென் 10 டைம்ஸ் பொருளாதாரத்தில் பெருசு. நீங்கள் அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய வட இந்தியர்கள் வராங்க. நார்த்து சைட்லேருந்து, பீகார்லேருந்து வராங்க, யூபியிலேருந்து வராங்க. ஏன் வராங்கன்னா, இப்போ பீகாரோட ஜிடிபி பார்த்திங்கன்னா $120 பில்லியன். அது மட்டும் இல்லாமல் பீகாரோட பர் கேபிட்டா இன்கம், ஒரு தனிநபர் வருமானம் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் 750 ஒரு வருஷத்துக்கு, $750 ஒரு வருஷத்துக்கு. அதே சமயம் நீங்கள் நம்ம தமிழ்நாடோட பர் கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு யூஎஸ் டாலர் 3,503. இது பார்த்திங்கன்னா நம்ம பீகாரோட ஒரு 4.7 மடங்கு பெருசாக இருக்கும். அதனால தான் பீகார்லேருந்து, யூபிலையும் இருந்து மக்கள் அங்கேருந்து இங்கே ஏன் மைக்ரேட் ஆகி இங்கே வேலைக்கு வராங்கன்னா, அவங்களுக்கு அங்கே இருக்க வாழ்க்கை தரத்தோட தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஊதியம், சேல்ரி கொஞ்சம் பெட்டரான சேல்ரி கிடைக்கிது. அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குது. அதனால தான் இங்கே ரோடு வசதி, நீங்கள் ஜிடிபி அதிகமாக இருக்குன்னா எல்லாமே கண்ட்ரியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் அப்பா நிறைய சம்பாதிக்கிறாருன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார். நீங்கள் அது மாதிரி புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால் நம்ம பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு மச் பெட்டராக இருக்குது அப்படின்றத நான் இங்கே தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜிடிபினா என்னென்னு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போன பதிவிலும் ஜிடிபி பற்றி சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இந்தியாவோட ஜிடிபின்றது ஒவ்வொரு மாநிலத்தோட ஜிடிபியை ஆட் பண்ணி கூட்டி வர சம் தான் இந்தியாவோட ஜிடிபி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடோட ஜிடிபி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் 2ல் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது மகாராஷ்டிரா, அங்கே தான் பாம்பே இருக்குது, அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தமிழ்நாடு வருது. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இருக்காங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகம், இங்கே கொஞ்சம் படித்தவங்களும் அதிகம். அதனால் நம்முடைய பொருளாதாரம் இந்தியாவில் பெட்டராக இருக்குது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும். அதை நம்ம எல்லோரும் நீங்களாம் எல்லாம் சேர்ந்தால் தான் அதை உயர்த்த முடியும். இந்த பதிவு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.